ஹாய், வெல்கம் டு ஜெஃப் த்ரைவால்ட். பார்க்க படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம மூளை எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆபத்தானது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை நம்மளால் ஒத்துக்க முடியாது. எப்படின்னா, அந்த ஒரிஜினல் ரியாலிட்டியை, அந்த உண்மையை நம்ம மறைச்சிட்டு அது ஒரு பொய்யாக ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும். இதை டெக்னிக்கல் டேர்ம், மெடிக்கல் டேர்மில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டிசோசிட்டிவ் அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ஃபர்காட்டன். 2017 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் படம் தான் ஃபர்காட்டன். ஸோ இந்த ஒரு படத்தை பார்த்திங்க அப்படின்னா, இது நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்குது. தென் இது சவுத் கொரியாவில் ஒரு ஒமிட் பண்ண முடியாத ஒரு சூப்பரான ஒரு படம். எல்லோரும் அந்த கவர்மெண்ட்டே ஆட்டி படித்த ஒரு படம். ஏன்னா இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் அது ஒரு சின்ன இடத்துலேருந்து அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு அம்னீஷியா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார். அதாவது அவரே ஒரு 20 வருஷங்களாக ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது யார் ஏமாத்துறா, எதனால் ஏமாத்துறாங்க அப்படின்றத போலீஸ் அண்ட் மெடிக்கல் டீம் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இதோட கோர் பிளாட். இன்னொன்று த சீக்ரெட் ஆஃப் லாக்ட் ரூம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரி 1997 ஸ்டார்ட் ஆகுது. ஜின் ஷியோங் அப்படின்றவர் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ அவர் அவரோட ஃபேமிலியோட ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்குது. அங்கேருந்து ஒரு மாதிரி விசித்திரமாக என்ன மாதிரியில் ஒரு சவுண்டெல்லாம் கேட்குது. ஏன் அப்படி கேட்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஜின்ஜியோனியோட அப்பா கேட்குறாரு, முன்னாடி இருந்த ஒரு ஓனர் இந்த வீடை நம்ம விற்றுட்டு போனார். அவரோட ஐட்டம்ஸ், அதாவது சேரு, கட்டில், இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் போட்டு வச்சுருக்காரு. அதனால் என்கிட்ட அதை விற்றுட்டு போகும்போது அந்த ரூமை ஓப்பன் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதுதான் அது அப்படி பண்ணியிருக்காங்க. அதுதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதை அந்த படத்தோட பிளாட் அந்த பர்டிகுலர் ரூம்லேருந்து ஆரம்பிக்கும். அதை ஒரு கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே ஹைடெக்கான கேமராஸ் அண்ட் ரெக்கார்டிங் விஷயம் எல்லாமே இருந்துச்சு. ஜின்ஜியோன் கேட்ட அந்த சவுண்டு எல்லாமே அவனை ஒரு மாதிரி யோசிக்க வச்சிச்சு. ஒரு மாதிரி மன அழுத்தம் அப்படின்ற மாதிரி டிப்ரெஸ்டானா, ஏன், எதுக்கு, ஒரு வேளை இது ஏதாவது வேணும்னு பிளான் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. ஏன்னா அண்ணன் யூசியோக் அப்படின்றவர் அவரோட அண்ணன், அவர் கடத்திக்கிட்டு போயிருப்பாங்க. எப்போ அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 19 நாள், 19 டேஸ்க்கு முன்னாடி தான் அவரை கடத்திட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஜின்சியான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஏன்னா 19 நாளுக்கு அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் வீட்டுக்கு வந்த ஜின்சியான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. நம்மளோட அண்ணனுக்கு இடத்துக்கால் ஒரு மாதிரி நொண்டி நடப்பார், ஒரு மாதிரி தட்டி நடப்பார். ஆனால் இப்போ அவர் வலது காலை இந்த மாதிரி பண்ணுறாரு. இது கோஇன்சிடென்ட்டா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்றத யோசிக்கிறார். இங்கே தான் டேரக்டர் ஜின்ஜியான் ஒரு சிக்னேச்சர் வச்சுருப்பார். என்ன அப்படின்னா, நம்ம யோசிக்க வைக்கிற கோர் பாயிண்ட் இதுதான். திரும்பி வந்தவங்க அண்ணனா இல்லை வேறு யாராவது ஒருத்தரா, இல்லை யாராவது ஒருத்தர் ஒரு ஆக்டரை கொண்டு நடிக்க வைக்கிறாங்களா அப்படின்றத யோசிக்க வைக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1997 ஜின்ஜியோனோட அண்ணன் எப்படி இருந்தாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான் ஜின்ஜியோனுக்கு இது என்னமோ இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சி அதுக்கான அதோட இப்படி தான் ஏதோ நடந்திருக்கு, இதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு அவருக்கு ஹிட் ஆகிற விஷயமே அந்த ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ ஒரு இதில் பார்த்தோங்க அப்படின்னா, ஜின்ஜியான் கொன்னுடுறாங்க. எப்போது, 1997 நடந்த சவுத் கொரியாவில் ஏற்பட்ட IMF கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இதாகுது. ஏன்னா அந்த கண்ட்ரியில் இருக்க ஒருத்தரும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நடுத்தர வர்க்கம், மிடில், அதை மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கவங்க, ஃபினான்ஷியலுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க.
அப்போ அவங்கள வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஜின்ஜியான் வந்துட்டு அவரோட அண்ணனுக்கு வந்துட்டு சர்ஜரி தேவை, அதுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவர் வந்து வேறு வழியே இல்லாமல் நம்ம இல்லை நம்ம எப்படியாவது ஏதாவது பண்ணி காசு சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தா வேறு வழியே இல்லாமல் தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணுன்ற ஒரே ரீசனுக்காக வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸர் சொல்கிற வார்த்தையெல்லாம் யோசித்து அவர் வந்து ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகிறார். அவர் பேசுகிறதெல்லாம் வச்சு அவர் வந்து எப்படி அந்த வந்து எப்படி இவர் வந்துட்டு ஒரு நேர்மையாக எத்திக்கலோடு ஃபாலோ பண்ணி வாழ்கிற ஒருத்தர் வந்து எப்படி கொலகாரனாகிறாங்க அப்படின்றத வந்துட்டு வெறும் ஓகே அப்படின்ற மட்டும் இல்லை, ஒரு சொசைட்டி அந்த சிச்சுவேஷன் அது எல்லாம் ஒருத்தனை வந்து எப்படி மாற்றுது அப்படின்றத வந்துட்டு சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஜின்ஜியாவுக்கு வந்து போலீஸில் மாட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுவாரு. ஏன் அப்படின்னா 1997 வந்துட்டு இதை வந்து இருக்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதோட கேலண்டர் நமக்கு காட்டுறது வந்துட்டு 2017. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 1997 இருக்கிறதா ஜின்ஜியான் வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. டக்குன்னு கேமரா டேர்ன் பண்ணி நமக்கு காட்டுறாங்க 2017 வந்து கேலண்டர் இருக்குது. ஆனால் அவன் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நீ ஏன் இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போலீஸ் கேட்கும்போது தான் அவருக்கு நான் சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. டப்புன்னு அப்போ தான் அவருக்கு ஏதோ ஃப்ராக்ஷன் செகண்டில் தோணுது இது என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு. அவர் டக்குன்னு மகத்தை திருப்பி பார்ப்பார். நீங்கள் யாருன்னே தெரியலேன்னு போலீஸ் சொல்லும்போது ஏன் என்ன தெரியலையேன்னு கேட்டுருப்பார். டக்குன்னு வந்துட்டு இல்லை ஏன் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படி திரும்பி பார்ப்பார். திரும்பி கண்ணாடியை பார்க்கும்போது தான் அவருக்கு வந்துட்டு வயசு வந்துட்டு 40 வயசு. இப்போது கரண்ட் ஏஜ் வந்து 40 years. ஆனால் அவர் என்கிட்ட சொல்லும்போது உங்கள் எத்தனை வயசு அப்படின்னு கேட்கும்போது 20 வயசு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது வந்து அவரால் போலீஸாலேயும் இல்லை வேறு யாருனாலையும் டாக்டர்ஸாலையும் நம்ப முடியல. ஏன் அப்படின்றதுனாலையும் அந்த ஒரு இமேஜின் வேர்ல்டில் இருக்கிறாங்களே அப்படின்றனாலையும் என்ன நடந்துச்சு அப்படின்றது போலீஸ்க்கு புரியல. என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு மர்டர் நடந்திருக்கு, அங்கேருந்து தப்பிச்சு வந்த ஒரு சின்ன பையன்தான் இவன் அப்படின்றது போலீஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் இவன் வந்துட்டு ஏதாவது ட்ராமா பண்ணுறானா இல்லை இவன் தான் இவனோட ஃபேமிலியை கொண்டானா, அதாவது ஜின்ஜியான் வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்றது வந்து போலீஸுக்கு தெரியல. அப்போ போலீஸுக்கு ஒரே ஒரு இது ஓகே இவருக்கு வந்து திருப்பி பழசெல்லாம் ஞாபகம் வந்தால் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத கொண்டு வர முடியும். அதுக்காக தான் அந்த படத்தோட ட்விஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் கில்ட். இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபைனலாக நம்ம முடியும் போது நம்ம ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் ஃபைனலாக படம் முடியறதுக்கும் பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்காத ஒரு ஸ்டோரி தான் இந்த இடத்துல வரும். ஏன்னா அந்த ஜின்ஜியான் வந்துட்டு அவருக்கு அவரோட உண்மையெல்லாம் அவருக்கு தான் நடந்திருக்கு, இதெல்லாம் விஷயம் நடந்திருக்கு, நாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்றத போலீஸ் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சோன்னா இல்லை இதுதான் இப்படி தான் நடந்திருக்குது அப்படின்னு வந்து அதை அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் வந்து சூசைட் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து கில்ட் ஆயிரும். இவ்வளோ நாளாக ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அது அப்படியே மாறி இல்லை அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சதுக்கு உடனே அவருக்கு வந்துட்டு இல்லை இது நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவார். ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயம் வெளியே வராமல் இருக்கிறதா நல்லது. வெளியே வந்தால் ஒருத்தர் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றது இந்த படத்தோட மெயின் பிளாட். ஸோ நம்ம திருப்பியும் அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கலாம். ஸோ until then this is bye signing off. Thank you.